வணக்கம். நான் சினிமா ரசிகன். சுரேஷ் ராஜகுமாரியுடைய டைரக்ஷனில் விக்ரம் பிரபு, அக்ஷய் குமார் இவங்க நடிப்பில் இப்போ தேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய சிறை படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இதோடைய ஸ்கிரிப்ட் வந்து தமிழ் டானாகரன் அவருடையது. ஜஸ்டின் பிரபாகரனுடைய மியூசிக்கு. இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலூர்லேருந்து சிவகங்கைக்கு ஒரு கைதியை விசாரணை கைதியை அழைச்சிட்டு வரணும். அந்த டியூட்டி வந்து நம்ம ஹெட் கான்ஸ்டபிளாக இருக்கக்கூடிய விக்ரம் பிரபு கிட்ட வருது. அவரும் இன்னும் 2 காவலர்கள், இந்த 3 பேரும் ஆயுதப்படையில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அந்த கைதியை கூட்டிகிட்டு சிவகங்கை கோர்ட்டில் வந்து சேர்த்தாங்களா அப்படிங்கிறது அந்த படத்துடைய கதையும். இந்த போலீஸு கோர்ட்டு இவங்களுடைய அந்த நடவடிக்கைகள் என்னவா இருக்கும், அதுக்கான அந்த ப்ரொசீஜர்லாம் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயங்களையும் டீப்பாக பேசியிருப்பாங்க. இது தவிர அந்த கைதி ஏன் விசாரணை கைதியாக இன்னும் இருக்கிறாரு, அவருடைய பேக் ஸ்டோரி என்ன, அவருக்கு இருந்த குடும்பம், அந்த மாதிரி காதல், அம்மா, இந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் பேசியிருப்போம். இன்னும் பொது புத்தியில் நாம் ஒரு மனிதரை எப்படி அணுகிறோம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ரொம்ப ஆழமாகவே பேசியிருப்பாங்க. பொதுவாகவே அரசு இயந்திரம்னா எப்படி செயல்படும், அதில் எல்லாருமே அந்த ஹையர் ஆஃபீஸர் சொல்லக்கூடியதை ஒபே பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். அப்படி இருந்தால் கூட அவங்களுடைய ஒரு லிமிட்டுக்குள்ளே அவங்களால என்னெல்லாம் மற்றவங்களுக்கு நல்லது செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு மாறலான ஒரு விஷயத்தை கூட ரொம்ப அழகாக பேசியிருப்பாங்க விக்ரம் பிரபு கேரக்டர் மூலமாக. அக்ஷய் குமார் ஒரு புதுமுகம், ரொம்பவே நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கிறாரு. விக்ரம் பிரபு வந்து ஒரு நீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸு. படம் ஆரம்பிக்கிறது ஒரு பரபரப்பான ஒரு பஸ்ஸு சண்டை காட்சியில் ஆரம்பிக்கும். ரொம்பவே கடுமையான ஒரு உழைப்பை கொடுத்துருப்பாங்க இந்த டீமு. முதல் பாதி வந்து ரொம்பவே ஸ்பீடாக போயிட்டுருக்கும். 2வது பாதி வந்து முழுக்க கொஞ்சம் எமோஷ்னல். அந்த கைதியோடைய பேக் ஸ்டோரி, இந்த மாதிரி அந்த படம் நீண்டு போகும். எந்த இடத்துலையுமே நமக்கு தொய்வில்லாத ஒரு திரைக்கதையை கொடுத்துருந்தாங்க. போலீஸ் ஸ்டேஷன் காட்சியில் மூணாறு ரமேஷ் அந்த ஹீரோ கூட வரக்கூடிய அந்த 2 போலீஸ்கிட்ட பேசக்கூடிய ஒரு டைலாக்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். என்ன சுற்றுலா பார்ப்போம் அப்படிங்கிறது, இந்த பொது புத்தியில் உள்ள ஒரு விஷயத்தை பற்றிலாம் இது ரொம்ப அழகாக பேசியிருப்பாங்க. கைதியாக வர்றாருல, அவருடைய காதலியாக வரக்கூடியவங்க, அவங்களுடைய ரோலு, அம்மாவாக வரக்கூடியவங்க, அப்புறம் அந்த காதலியுடைய அக்கா கணவராக வரக்கூடிய ஒரு நபர், இவங்க எல்லாருடைய நடிப்புமே ரொம்பவே சூப்பராக இருந்தது. சில படங்களுக்கு ப்ரொமோஷன்லேயே சொல்லுவாங்க, இந்த படத்துடைய கிளைமேக்ஸை யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க அப்படின்னு டைட்டில் காலில் கூட போடுவாங்க. ஆனால் இந்த படத்தில் அப்படி சொல்லலை. இருந்தால் கூட இந்த படத்துடைய கிளைமேக்ஸை கண்டிப்பாக யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம். அப்படி ஒரு அருமையான ஒரு கிளைமேக்ஸு. இந்த படத்தில் எல்லாமே பாசிட்டிவாக இருந்தால் கூட நமக்கு ஒரு சில விஷயங்கள் நெகட்டிவாக தோணலாம். என்ன அப்படின்னா, ஒரு கைதியை ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வரும்போது அந்த போலீஸு தண்ணி அடிப்பார், அப்புறமா கொஞ்சம் கவனக்குறையாகவே இருக்கிற மாதிரி நமக்கு அந்த காட்சிப்படுத்தியிருப்பாங்க. பர்ஃபெக்டாக வரக்கூடிய மூணாறு ரமேஷ் வெளுத்து வாங்கிடுவார். ஸோ ஆடியன்ஸ் என்ன ஃபீல் பண்ணுறாங்களோ அதை அந்த கேரக்டர் மூலமாக பேச வச்சுருப்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் தேட்டரில் போய் குடும்பத்தோடு பார்த்து அனுபவிக்க வேண்டிய ஒரு நல்ல தரமான படம் தான். கண்டிப்பாக சந்திப்போம். இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.